ஹாய் வாஸ், இன்றைக்கி நம்மகிட்ட அருமையான லோ பட்ஜெட் டாடா இண்டிகா பெட்ரோல் கார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்க வண்டி டாடா இண்டிகா பெட்ரோல் வண்டிங்க. டாடா இண்டிகா பெட்ரோல் 2006 மாடலுங்க. வண்டியில் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. வண்டி இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். எக்ஸ்டீரியர் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் நான் எல்லாமே தெளிவாக காட்டுறேன், பார்த்துக்கிடுங்க. வண்டி வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ கிடையாதுங்க, ஆர்டினரி விண்டோ. பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. வண்டியில் சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே இருக்குதுங்க. வண்டி ஃபேன்ஸின் நம்பருங்க. இதை பாருங்கள், ரிமோட் கீ எடுத்து ஆன் பண்ணுறேன். வண்டி இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குங்க. வண்டி 2 ஓனர் வண்டிங்க. வண்டியில் எஃப்சி வந்து 22/3/2026 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 19/10/2024 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குதுங்க. வண்டி பாருங்கள், 4 டோர்லையுமே எங்கேயுமே ரெஸ்ட் இருக்காது. வண்டி இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க. வண்டி ஆர்டினரி விண்டோ தான். வண்டி டோரில் 4 டோர்லையும் பாருங்கள், எங்கேயுமே ரெஸ்ட் இருக்காதுங்க. வண்டி வந்து சென்ட்ரல் லாக் ஒர்க் ஆகுதுங்க. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டிக்குள்ளே உட்காந்திங்கன்னா அந்த 10 செகண்டில் லாக் ஆகிடும். நீங்கள் சாவியை உள்ளே வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கூட, வண்டி ரன்னிங்கில் இறங்கிட்டிங்கன்னா கூட வண்டி சென்ட்ரல் லாக் ஆகிடும். அதனால் நீங்கள் இறங்கும்போது வண்டியை ஆஃப் பண்ணி சாவியை எடுத்துகிட்டு தான் இறங்கணும். நீங்கள் வண்டியில் வச்சுட்டு வண்டியை க்ளோஸ் பண்ணிங்கன்னா 10 செகண்டில் வண்டி லாக் ஆகிடுங்க. சென்ட்ரல் லாக் பக்காவாக ஒர்க் ஆகுது. 4 டோருமேங்க, எந்த டோர்லையுமே ரெஸ்ட் இருக்காதுங்க. 4 டோருமே பக்காவாக இருக்கும். இன்டீரியர்லாம் செம்மையாக குவாலிட்டியாக இருக்குங்க. இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இங்கே டிக்கி பார்த்துக்கலாம். பகலில் எடுக்கும்போது நைட்டில் தான் எடுத்தேன். உங்களுக்கு எதாவது தெளிவாக தெரில, வேறு ஏதாவது வீடியோஸ் எதனா வேணுன்னா கேளுங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு பகல் எடுக்க டைம் இல்லை, இப்போ தான் எடுத்தேன், நைட்டு தான் எடுத்தேன். வண்டியில் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே இருக்குதுங்க. வண்டியில் ஜாக்கி ஸ்டெப்னிலாம் இருக்குது. வண்டி நம்பரை பார்த்தீங்களாங்க, TN02W0016. வண்டி டாப்பில் கேரியர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லாங் டூர் எதனா போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். வண்டி பெட்ரோல் வண்டிங்க, மறந்து போய்கிட்ட நீங்கள் டீசல் போட்டுற போகிறீங்க. டோரில் எங்கேயுமே ரெஸ்ட் இல்லைங்க. வண்டியை வச்சுருந்தவங்க நல்லா தான் வச்சுருக்காங்க. நாலு டோருமே நல்லா இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பெருசாக எந்த மெக்கானிக்கல் ஒர்க்கும் இருக்காதுங்க. ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அதுமாதிரி ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. வண்டியில் ஆடியோ பிளேயர் கிடையாது, ஆடியோ பிளேயர் வாங்கி போடணுன்னு இருக்கோம். வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டிங்க. பவர் ஸ்டேரிங், ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசிலாம் பக்காவாக இருக்குதுங்க. பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே இருக்குதுங்க. இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். இன்ஜின் ரூம் எல்லாமே சுத்தமாக தாங்க இருக்குது. இன்ஜின் ரூமில் ரஸ்ட் இல்லைங்க. இப்போ எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஒரு ஆளே உள்ளே உட்காரலாம் போல் இருக்குது. இன்ஜினுக்கும் இன்ஜின் ரூம்லேயும் அவ்வளோ கேப் இருக்குது.
சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே ரஸ்ட் இல்லைங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியலனா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக பகலில் எடுத்து அனுப்புகிறேன். ஆனால் என்ஜின் ரூமில் ரஸ்ட்டு கிடையாது, சுத்தமாக இருக்குது. வண்டி பேட்ரி பெட்டு பேட்ரி தான், சின்ன பேட்ரி தான் வரும். பேட்ரி எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி பவர் ஸ்டீரிங் வண்டிங்க. பேனட் கூட பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வண்டியில் ப்ளஸ்ஸு சொல்லிட்டுங்க, மைனஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இதை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு இடிச்சிருக்காங்க, எதுலேயும் அடிபட்டுருக்கு. கரெக்டாக அந்த பம்பர் உட்கார இடத்துல கரெக்டாக இதுதான் இந்த இடம். இதை விட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்னதாக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது, சின்னதாக ஒரு வெடிப்பு ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே ஏதோ பண்ணியிருக்காங்க, எஃப்சி பண்ணும்போது ஏதோ பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஐஃபோன்றதுனால உங்களுக்கு அப்படி காட்டுது. நீங்கள் இதில் பார்க்குறதோட நேரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ராச்சஸ் தெரியுது, அவ்வளோதான். அது அவ்வளோதாங்க, இந்த சின்ன சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். ரன்னிங் போர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது, மற்றபடி எந்த குறையும் இல்லைங்க. டயர் 3 டயர் ஃபுல் பட்டன் இருக்குதுங்க, புதுசாக இருக்குது 3 டயர். இந்த பாருங்க, இதெல்லாம் ஃபுல் பட்டன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ஒரு ஆஃப் கண்டிஷன்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் பாருங்கள், டயர் எல்லாம் புதுசாக இருக்குதுங்க, 3 டயரும் புதுசாக இருக்குதுங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா டயர் மாற்ற வேண்டிய வேலை எதுவுமே கிடையாதுங்க. இந்த டயரை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், 3 டயரும் புதுசாக இருக்குதுங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் டயர் மட்டும் தான் ஒரு ஆஃப் பட்டன் இல்லை முக்கால் பட்டன் அப்படி இருக்குது, மற்ற 3மே ஃபுல் பட்டன் இருக்குதுங்க. வண்டி கேரியரோடு இருக்குது. வண்டி வந்து சென்னை கொளத்தூரில் இருக்குதுங்க. வண்டி சென்னை கொளத்தூரில் இருக்குது. வண்டி 2006 மாடலுங்க. வண்டி 2006 மாடல். வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க. வண்டி 2 ஓனர் வண்டிங்க. வண்டியில் பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. பவர் விண்டோ வராது, ஆர்டினரி விண்டோ தான். வண்டியில் சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே இருக்குதுங்க. வண்டி இன்ஜின் எல்லாமே, இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆடியோ பிளேயர் மட்டும் தான் இல்லை, அது மட்டும் நீங்கள் வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். வண்டி வந்து சென்னை கொளத்தூரில் இருக்குங்க. வண்டி பார்க்கணுன்னா சென்னை கொளத்தூர் தாங்க வரணும். கஸ்டமர் வண்டி 54,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. கஸ்டமர் 54,000 கேட்குறாங்க. வண்டி பெட்ரோல் வண்டிங்க. வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுவிடுங்க. வண்டி 2006 மாடலுங்க. எஃப்சி வந்து 3ஆம் மாதம் 2026 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 2024 10ஆம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி ஏசி வண்டிங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் பவர் விண்டோ கிடையாது, ஆடியோ பிளேயர் இல்லைங்க. இவ்வளோ தாங்க வண்டியில். மற்றபடி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட் இருக்குது, நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். வண்டியை பார்க்கணுன்னா நேரில் வாங்க. வண்டி சென்னை கொளத்தூர் இருக்குங்க. நேரில் வாங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். கஸ்டமர் கேட்குற ரேட்டு 54,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. வண்டியோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கஸ்டமர் நம்பர் சென்ட் பண்ணுறேன். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.